Hello viewers, welcome to Super Brain. Example 6.16 பார்க்கலாம். Find the area of the right angle triangle with hypotenuse 5 cm and one of the acute angle is 48 degree 30 minute னு கொடுத்திருக்காங்க. Right angle triangle சொல்லிருக்காங்க இல்லையா? ஒரு right angle triangle draw பண்ணிக்கலாம். So நீங்க தான் draw பண்ணனும், பென்சில்ல draw பண்ணிக்கோங்க ஒரு right angle triangle. அதுக்கப்புறம் அதுக்கு ABC அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம right angle எடுத்துக்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹைப்போடென்யூஸ் கொடுத்திருக்காங்க 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஹைப்போடென்யூஸ் எங்க இருக்கும்? ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் ஒன் ஆஃப் த அக்யூட் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு அக்யூட் ஆங்கிள். ஸோ இது ரெண்டுத்துல எங்க வேணாலும் நீங்க இந்த டிகிரியை போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ எங்க ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடா இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறது என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் சைடா இருக்கும். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உடைய ஏரியா ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு BH. பினா பிரெத், பிரெத்னா இங்க இருக்கு பாருங்க BC, இதுதான் பிரெத், இதுதான் வந்து ஹைட். ஸோ பிரெத் தெரியணும்னா நமக்கு அட்ஜசன்ட் சைடு எவ்வளோன்னு தெரியணும், ஹைட் தெரியணும்னா ஆப்போசிட் சைடு எவ்வளோ அப்படின்றது தெரியணும். வந்து இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டு சைடு கொடுத்தாதான் மூணாவது சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். பட் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்கிளும் ஒரு சைடும் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆப்போசிட்ஸும் நம்ம ஹைப்போடென்யூஸும் வச்சு என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைன் தீட்டாக்கு ஃபார்முலா இருக்கு. சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்க போறோம். ஹைப்போடென்யூஸ் எவ்வளவு இருக்கு? நமக்கு இங்க 5ன்னு இருக்கு. இங்க பாருங்க சைன் போட்டுக்கலாம். தீட்டாக்கு பதிலா நமக்கு இங்க டிகிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 48 டிகிரி 30 மினிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி போட்ட சம்லலாம் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆப்போசிட் சைடு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் இப்போ அட்ஜசன்ட் சைடுக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைடு வரணும்னா நமக்கு ஃபார்முலா எதை எடுத்துக்கலாம்னா காஸ் தீட்டா எடுத்துக்கலாம். ஸோ காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஹைப்போடென்யூஸ் பார்த்தீங்கன்னா 5. இங்கே காஸ் போட்டுட்டு தீட்டாக்கு பதிலாக 48 டிகிரி 30 மினிட் போட்டுக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா மினிட் பாருங்க 30 மினிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நமக்கு டைரக்டா வேல்யூ கிடைக்கும், ஏன்னா 6 உடைய மல்டிபிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப சைன் 48 டிகிரி 30 மினிட் உடைய வேல்யூ டைரக்டா இங்க நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சைன் டேபிள்ல பாருங்க 48 டிகிரியில நம்ம 30 மினிட்க்கு நேரா பார்க்க போறோம். என்ன இருக்கு பாருங்க 0.7490, அதை எடுத்து எழுதிக்கலாம். 0.7490. அப்புறம் இந்த ஆப்போசிட் சைட் பை 5 இங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? 48 டிகிரி 30 மினிட் தான் பார்க்க போறோம். ஸோ காஸ்ல பாருங்க 48 டிகிரி 30 மினிட் பார்த்தீங்கன்னா 0.6626. 0.6626. இங்க அட்ஜசன்ட் சைட் பை 5 போட்டுக்கலாம். நமக்கு இங்க என்ன வேணும்? ஆப்போசிட் சைட் தான் வேணும். ஸோ இந்த 5 இருக்கு இல்லையா, இதை கிராஸ் மல்டிபிகேஷன்ல இங்க கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டினாமினேட்டர்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மல்டிபிகேஷன்ல போயிடும். அப்போ 0.7490 இன்ட்டு 5ன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்க அட்ஜசன்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளைல வந்துடும். 0.6626 இன்ட்டு 5 அப்படின்ட்டு வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆப்போசிட் வேல்யூ கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அட்ஜசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்க 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். 5 கூட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 45, பேலன்ஸ் 4 இருக்குமா? 4 5s are 20, 24, பேலன்ஸ் 2 இருக்குமா? 35, 37, பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ இந்த இடத்துல இப்படி நமக்கு கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுடைய வேல்யூ. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க 6 5s are 30, பேலன்ஸ் 3 இருக்கும். 10, 13, பேலன்ஸ் 6 5s are 30, 30 plus 1 வந்து 31, பேலன்ஸ் 3 இருக்கும். திருப்பியும் 30, 30 plus 3 வந்து 33 நமக்கு கிடைச்சிரும். அப்போ 4 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு டாட் வந்துடும். அப்போ அட்ஜசன்ட் சைடும் நமக்கு இது கிடைச்சிரும். ஸோ நமக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது வந்து பிரெத், ஆப்போசிட் சைடு அப்படின்றது வந்து அந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு BH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஆஃப் போட்டுக்கலாம். பிரெத் தான் நமக்கு அட்ஜசன்ட் சைடு, அதோடைய வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.3130 இருக்கு. ஹெச் பார்த்தீங்கன்னா 3.7450 இருக்கு. ஸோ யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்போடென்யூஸ்ல சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும்.
2 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம். 2 டேபிள பார்த்தீங்கன்னா 1 2s are 2 வருமா, அப்போ பேலன்ஸ் 1 வரும். 13 வந்து 6 டைம் போட்டுக்கலாம், 12 வரும், பேலன்ஸ் 1 இருக்கும். 11 வந்து 5 டைம்ஸ் போட்டுக்கலாம், பேலன்ஸ் 1 இருக்கும். 13 ஆகுமா, அப்போ 12 வரும் 6 டைம்ஸ், இப்போ பேலன்ஸ் 1 இருக்கும், 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்படி கேன்சல் பண்ண தெரியலன்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் போட்டு கூட கேன்சல் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1.6565 வந்து 3.7450 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்குது. ஸோ நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். பாருங்க, 5 கூட 5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 25 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். 5 6 30, 30 + 2 32 இருக்கும். பேலன்ஸ் 3 இருக்கும். 5 5 25, 25 + 3 28 ஆகும். பேலன்ஸ் 2 இருக்கும். 6 5 30, 32 ஆகும். பேலன்ஸ் 3 இருக்கும். 3 5 1 5 5, 5 + 3 வந்து 8 ஆகும். இப்போ 4 டேபிளில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 4s are 20, பேலன்ஸ் 2. 4 6 are 24, 24 + 2 வந்து 26 ஆகும். பேலன்ஸ் 2 இருக்கும். 4 5s are 20, 20 + 2 22 இருக்கும். பேலன்ஸ் 2 இருக்கும். 4 6 are 24, 24 + 2 26, பேலன்ஸ் 2 இருக்கும். 4 1s are 4, 4 + 2 வந்து 6. நெக்ஸ்ட் இப்போ 7 டேபிளில் 7 5s are 35, பேலன்ஸ் 3. 7 6 are 42, 42 + 3 45, பேலன்ஸ் 4. 7 5s are 35, 39, பேலன்ஸ் 3. 42 42 45, பேலன்ஸ் 4. 1 7s are 7, 7 + 4 11 வரும். ஓகே, இப்போ 3 டேபிளில் 3 5s are 15, பேலன்ஸ் 1. 3 6 are 18, 18 + 1 19, பேலன்ஸ் 1. 3 5s are 15, 15 + 1 16, பேலன்ஸ் 1. 3 6 are 18, 18 + 1 19, பேலன்ஸ் 1. 1 3s are 3, 3 + 1 4 ஆகிடும். ஓகே, ஆட் பண்ணலாமா? 0 5 2 14 19, பேலன்ஸ் 1. 3 5 + 10 15, பேலன்ஸ் 1 வருமா? 9. 3 9s are 27, 27 + 6 33, பேலன்ஸ் 3 9 14 20, பேலன்ஸ் 2. 3 3 + 9 12, பேலன்ஸ் 1 6ன்னு வந்துடும். எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 8 நம்பர்ஸ் தள்ளி டாட் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த இடத்துல டாட் வரும். ஸோ டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 6.2035925 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான், அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.